சந்தோஷம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதான் இன்வென்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த ஐட்டத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம எப்படி டேக்ஸ் ரூல் எழுதலாங்கிற மாதிரி பார்த்துருவோம். இல்ல இதுல என்னோட சினாரியோ என்னாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா? எனக்கு என்னோட கேஸ் உங்களோட கேஸ்னா இப்போ இது கேக்குறீங்களா? எக்ஸிஸ்டிங் சினாரியோல கேக்குறீங்க? ஆமா. இல்ல அதான் எக்ஸிஸ்டிங் சினாரியோல இப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறதுனால அது கேப்சர் பண்றது கஷ்டம். ஐ மீன் அது நம்ம பேராமீட்டர் கூட கொடுக்க முடியாது அதுக்கு. ஸோ அந்த கேஸுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதாவது பிஓ லெவல்ல இருந்தே ஸ்டாட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா அது கஷ்டம் நமக்கு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா மேபி அந்த டிரான்சாக்ஷன் கிளாசிஃபிகேஷன் இருக்கு பாருங்க அது. பட் அகைன் அது வந்துட்டு நமக்கு மேனுவல் ஆப்ஷன் மாதிரி தான். என்னன்னா நம்ம இன்வாய்ஸ்ல கொடுக்கறதுக்கு பதிலாக பிஓல இருந்தே கொடுத்துக்கிறது. ஸோ அது ஒண்ணுதான் வித்தியாசமே தவிர இப்போ நமக்கு டேக்ஸ் பேஸ்ல வந்துட்டு நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது அது. ஸோ அப்படி ஏன்னா உங்களுக்கு ஐட்டம் பேஸ்ட் வர்றதுனால அந்த ஐட்டம் மாஸ்டர் இல்லாதனால நம்மளால அந்த ஒரு யூனிக் என்ன சொல்றது ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்கேஜ் இருக்காது. ஸோ அந்த லிங்கேஜ் இருந்தாதான் வந்துட்டு நம்மளால டேக்ஸ் ரூல் வந்துட்டு செட் பண்ண முடியும். நான் வந்து எங்க இதுல நான் சொல்லிடுவேன் கிளியரா இன்வென்ட்ரியில அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும்ட்டு நான் கிளியரா சொல்லிடுவான்னு கேட்டேன். ஏன்னா எங்க இது அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அது கிளியராவே சொல்லிடலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஐட்டமே இல்லாம நம்ம டேக்ஸ் ரூல் இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரே ஆப்ஷன் என்னன்னா நமக்கு இதுதான் அந்த டிரான்சாக்ஷன் கிளாசிபிகேஷனு. ஸோ இதுல எல்லாம் ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணாதான் உண்டு. மற்றபடி நம்மளால ஐட்டம் பேஸ்ட் டேக்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நான் வந்து எல்லாம் 4-5 சினாரியோ நான் நேற்று எல்லாத்தையும் உங்களை மாதிரி நான் என்டேட் பண்ணிட்டு டாக்ஸ் ரெஜிம்ல ஒரு டாக்ஸ்க்குள்ள எல்லா டாக்ஸும் கிரியேட் பண்ணி பார்த்தேன். 0 எக்ஸப்ட் எல்லாமே எல்லாம் பக்காவா ஒர்க் ஆகுது. ஆனா நான் ரூல்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணல. இன்வாய்ஸ் என்டர் பண்ணும்போது வெண்டர் செய்து அந்த அத்தனை இதுலயும் எது டிஃபால்ட்டா இருக்கோ 5% அது கால்குலேட் ஆகி ரெடியா வச்சிருக்கு. அது நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ண முடியாது தானே? அது எப்பவுமே கால்குலேட் பண்ணி தான் வைக்கும். ஆமா, ஏன்னா நம்ம டிஃபால்ட் ஒண்ணு கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ அதனால அது கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூல போயிட்டு எதுல செலக்ட் பண்றாங்களோ அது தகுந்தாப்புல கால்குலேட் ஆகுது. நான் அப்படிதான் மேனேஜ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, ஓகே. நீங்க இன்வென்ட்ரி சொல்லித்தாங்க. எதுக்கும் எனக்கு ஏன்னாச்சும் சப்போஸ் நாளைக்கு பண்ண சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும்ல. ஒரு 2 லைசன்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க வச்சுங்க. நான் அந்த கேஸ்க்கு நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சரிங்க. ஓகே. ஸோ இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 2-3 செட்டப்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் ஆர்கனைசேஷன் ஒன்று பண்ணுவோம், இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் ஒன்று பண்ணுவோம். ஸோ ஐட்டம் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விர்ச்சுவல் ஆஃபீஸ் மாதிரி. ஸோ அதுக்குன்னு தனி ஒரு பிசிக்கல் லொக்கேஷனும் எதுவுமே இருக்காது. இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. ஸோ ஐட்டம் எங்க ஸ்டோர் பண்றோமோ அது ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனா கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லெட்ஜரோ இல்ல ஒரு பிசினஸ் யூனிட்டோ இது கூட அட்டாச் பண்ணிப்போம். ஸோ தட் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரோ ஏதாச்சும் ரைஸ் பண்றோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்வென்ட்ரி யூனிட்ல இருந்து இந்த ஐட்டம் பிக் பண்றோங்கிறது சிஸ்டம் புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்காக இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனை கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கா இது வரும், 2 வரும். ஐ மீன் 1 வரும். ஒரு சப் இன்வென்ட்ரி கிரியேட் பண்ண வேண்டிய வரும். ஸோ இந்த சப் இன்வென்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜிங் ஒன்று இருக்கும்,
இன்னொன்னு ரிசீவிங் யூனிட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஸ்டேஜிங்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே இது உங்களுக்கு ரிசீவிங் அப்படின்னா எங்க வந்துட்டு நீங்க ஐட்டம் ரிசீவ் பண்ணி மறுபடியும் நீங்க ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர்ல வந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஐட்டம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு சப் இன்வென்டரி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் 2 செட்டப். அதாவது ஐட்டம் ஆர்கனைசேஷன் கிரியேஷனு இல்லாட்டி இன்வென்டரி ஆர் கிரியேஷனு அதுக்கப்புறம் சப் இன்வென்டரி கிரியேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த இதுக்கு ரிசீவிங் கூட தேவையில்லை. எப்படிங்க? நம்ம இதுக்கு ரிசீவிங் கூட தேவையில்லைங்கிறல்ல. ஆமா 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 ஆமா. ஏன்னா உங்களுக்கு ரிசிப்ட் இல்லல்ல. ஸோ ரிசிப்ட் இருந்தாதான் நமக்கு ரிசீவிங் இதே தேவைப்படும். ஸோ இதுக்கு ஒருவேளை இன்கேஸ் அவங்க லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்டோரேஜ் இது மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸ். ஈவன் தோ அது வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கலா இருக்காது. பட் ஸ்டில் நம்ம ஒரு டம்மி அட்ரஸ் குடுத்துருவோம். அட்ரஸ் அது கேட்கும் மேண்டேட்டரியா. ஸோ நம்ம ஒரு டம்மி அட்ரஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு அட்டாச் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா சர்வீஸ் ஐட்டம்ஸும் வந்துட்டு கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணிப்போம். சரி, ஓகே. இப்ப நான் வந்து டிரான்சாக்ஷன் டாக்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிசீவபிள்ஸ் எதுவும் எஃபெக்ட் பண்ணாதா? நான் ரிசீவபிள்ஸ்ல போய் ஒரு டெபிட் மெமோ கிரியேட் பண்றேன்னா, அதுக்கு டாக்ஸ்க்கு எல்லாம் கால்குலேட் பண்ணிராதுல்ல? பண்ணாது. இல்ல அதுக்கு பண்ணாது. ஏன்னா இப்ப நம்ம இதுல ஈவென்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஈவென்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பேயபிள்ஸ்க்கு மட்டும் தான் குடுத்துருக்கோம். ஸோ இப்ப ஓகே. நீங்க ஓகே, ஓகே. ஆமா. ஸோ இப்போ அதே கேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீபேமெண்ட் கூட கால்குலேட் ஆகாது. ஏன்னா ப்ரீபேமெண்ட்டுக்கு நம்ம குடுக்கல. ஸோ நீங்க அந்த செட்டப் வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் ஈவென்ட்க்கு குடுக்காத வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் வந்துட்டு கால்குலேட் ஆகாது. சரி, ஓகே, ஓகே, ஓகே. அதுதான். ஸோ இன்வென்டரி யாருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 செட்டப் பேசிக்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐட்டம் கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் ஐட்டம் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஒரு சர்வீஸ் ஐட்டம் 2ஓ 3ஓ அந்த மாதிரி. ஸோ ஐட்டம் கிளாஸ் இதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஸோ இப்ப எனக்கு இந்த ஐட்டம் வருது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு என்னால புது 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 ஐட்டமா கிரியேட் பண்ண முடியாது. அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்றப்போ அட்லீஸ்ட் ஒரு 40, 50 பாராமீட்டர் இருந்தது. பட் நம்மளால ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையுமே வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ எப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட்ட செலக்ட் பண்றோமோ, ஆட்டோமேட்டிக்கா இதுல உள்ள பாராமீட்டர்ஸ் எல்லாமே இந்த புது ஐட்டத்துக்கு வந்துட்டு காப்பி ஆயிடும். ஸோ லெட்ஸ் சே வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் பில்லிங் பண்றோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் பில்லிங் நமக்கு ஒரு சர்வீஸ் ஐட்டம் அப்படின்னா, இந்த சர்வீஸ் ஐட்டம நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஐட்டம் கிளாஸா டிஃபைன் பண்ணிடுவோம். டிஃபைன் பண்ணிட்டு, எப்பல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு நியூ பில் அதாவது கான்ட்ராக்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, கான்ட்ராக்ட் இந்த மாரி தான் பிஹேவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட்ட வந்துட்டு மல்டிபிள் பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெண்டர் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரென்டல் இதுக்கு ஏதாச்சும் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் இருக்குன்னா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் பேசிஸ்க்கு இந்த டெம்ப்ளேட்ட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு ஐட்டம் கிளாஸ். ஸோ இத வச்சு வந்துட்டு நம்ம ஒரு ஐட்டம் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இப்ப இந்த ஐட்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஐட்டம வந்துட்டு ஒரு கேட்டகரிக்கு கீழ வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ ஏன் வந்துட்டு ஒரு கேட்டகரி கீழ அட்டாச் பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிள் பெர்ஸ்பெக்டிவ். இது எந்த கேட்டகரைசேஷன் கீழ வருது கான்ட்ராக்ட்டா இல்ல பில்டிங்கா ஏதோ ஒண்ணு. அந்த கேட்டகரைசேஷன் பண்ணுவோம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரிய வச்சு நம்மளால டாக்ஸ் ஆட்டோமேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ இதுல ஒரு கேட்டகரி இருக்கு அப்படின்னா, அது நம்ம பார்ப்போம். டாக்ஸ் ரூல் எழுதுறப்ப பார்த்துருவோம் அது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் சொல்றேன். ஸோ இதுல சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிய அதுல அட்டாச் பண்ணி, அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த பெர்சன்டேஜ் எந்த டாக்ஸ் வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கணுங்கிறத அதுல நம்ம மென்ஷன் பண்ணிருவோம். ஸோ இந்த லிங்கேஜ் இருக்கிறனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்ஸ் ரேட் வந்துட்டு பாப்புலேட் ஆயிடும். இதுல பிஓல. ஸோ நம்ம பிஓல இருந்து காப்பி பண்றப்போ உங்களுக்கு இன்வாய்ஸ்க்கும் அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும். ஸோ அதுதான். சரி, ஓகே, ஓகே, ஓகே. புரிஞ்சுது.
ஸோ அதுதான். இதுல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது இன்வென்டரி ஆர்க்ன்னு சொல்லிட்டு சிஸ்டம் மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்வென்டரி ஆர்க் அதாவது இந்த இன்வென்டரி ஆர்க்கா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆல்ரெடி கிரியேட்டட் இன்வென்டரி ஆர்க்க வந்துட்டு நம்ம ஐட்டம் மாஸ்டரா எடுத்துக்கலாம். ஏன்னா ஐட்டம் மாஸ்டர்ங்கிறது உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் ஆஃபீஸ்ங்கிறனால, ஜஸ்ட் ஏதோ ம். ஒரு ஆர்க்க வந்துட்டு அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. பட் இது நம்ம சரி. கிரியேட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா வந்துட்டு நமக்கு இன்வென்டரி ஆர்கனைசேஷனா தான் கிரியேட் ஆகும். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த பிசினஸ் யூனிட், லெட்ஜர் இது எல்லாமே அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ பிசினஸ் யூனிட் நம்ம அட்டாச் பண்றனால ஆட்டோமேட்டிக்கா லெட்ஜரும் எடுத்துரும். ஸோ ஒரு லெட்ஜர் கீழ நமக்கு மல்டிபிள் லீகல் என்டிட்டீஸ் இருக்கலாங்கிறனால இது பாப்புலேட் பண்ணாது. நம்ம லிஸ்ட்ல இருந்து ஜஸ்ட் பிக் பண்ணிக்கலாம். ம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சென்டர் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐட்டம் ஸோ இப்போ நமக்கு பர்ச்சேசிங் பிரைஸ் இருக்கு. ஐ மீன் அந்த காஸ்டிங் இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம பிரைஸ வந்துட்டு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, நமக்கு அந்த பிபிபி அந்த ஐபிவி இதெல்லாம் மாறும் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு அந்த ப்ராஃபிட் சென்டர்ல ஒரு ரிப்போர்ட்டிங் டூலா வந்துட்டு இது மாறும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பர்ட்டிகுலர் யூனிட்ட வந்துட்டு குடுத்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ் வந்துட்டு காட்டும். ஸோ இதுல நமக்கு இப்போ நம்ம கிரியேட் பண்ணது தான் வேணும் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நம்மளோட ஆர்க் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ம். வந்துட்டு நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணது மெட்ரோ எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிரியேட் பண்ணது மெட்ரோ இன்வென்டரி ஆர்க். ஸோ அத அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கெடியூல்ஸ் அதாவது இது நமக்கு தேவையில்ல. பட் ஜஸ்ட் சொல்றேன். எப்படின்னா உங்களுக்கு வொர்க்கிங் ஹவர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நெகட்டிவ் பேலன்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுமா? இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு -10 இருக்கு அப்படின்னா, அது அலோவ் பண்ணுமா? இல்ல 0 வந்ததையும் சிஸ்டம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுமாங்கிற மாரி. ம். ஸோ நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, இது ஆப்ஷன் குடுத்துக்கலாம். சிமிலர்லி நமக்கு அன்அண்ட் குவான்டிட்டீஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பேஸ் தான் வரும். அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் ஸோ இதெல்லாம் ரிலேட்டடு. நமக்கு அந்த லாட் கண்ட்ரோலு, சீக்வென்ஸு இதெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்றோங்கிறது இதுல குடுத்துக்கலாம். இன்கேஸ் லாட் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு அப்படின்னா. ம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம யூனிட் வந்துட்டு பேசிக்கா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி ஒரு இன்வென்டரி ஆர்க் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அத வந்துட்டு இதுல அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு சோர்ஸ் ஐ மீன் அ ஐட்டம் வந்துட்டு எங்கேருந்து நமக்கு இந்த பர்ட்டிகுலர் யூனிட்டுக்கு ஸ்டோர் ஆகுங்கிறது இதுல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப் இன்வென்டரி வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத அட்டாச் பண்ணிடலாம். நம்ம இப்பதான் ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பிளாங்க்கா இருக்கும். ஸோ ஆப்ஷனல் தான். நம்ம குடுக்குறதுன்னா குடுத்துக்கலாம். ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சுச்சு நமக்கு அந்த இன்வென்டரி ஆர்கனைசேஷன் கிரியேஷனு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சப் இன்வென்டரிஸ் கிரியேஷனு. இது ஒன் டைம் செட்டப் தான் ஃபர்ஸ்ட் இது வந்து இல்ல? ஆமாமா.
ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம் மாஸ்டர் இருக்கு இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு யூனிட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் ம். பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஐட்டம் மாஸ்டர் செலக்ட் பண்ணோம். ஸோ ஐட்டம் மாஸ்டர் செலக்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து நம்ம ஒரு சப் இன்வென்டரிய கிரியேட் பண்ணிக்கிறோம். ம். ஸோ இதில தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அதுதான் டிஃபால்ட். ஸோ ஜஸ்ட் அப்படியே குடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு லொகேஷன் ஐ மீன் லொகேட்டர் கண்ட்ரோல் இது நமக்கு தேவைப்படாது. ஆ ம். ஸோ லொகேஷன் இப்ப நமக்கு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு டம்மி லொகேஷன் அது கிரியேட் பண்ணிப்போம். ஏன்னா, இப்ப நமக்கு சர்வீஸ் ஐட்டம்ங்கிறனால இதே இது மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம ஆக்சுவல் லொகேஷன் குடுத்துப்போம். பட் நமக்கு இது சர்வீஸ் ஐட்டம்ங்கிறனால ஜஸ்ட் ஒரு டம்மி இன்வென்டரி ஹெட் ஆஃபீஸோ இல்ல ஏதாவது ஜோனல் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா, அத நம்ம குடுத்துக்கலாம். ஆ. ஓகே. ஒரு ஃபார்மாலிட்டீஸ் தான் எல்லாமே. ம். ஆமாமாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இது வந்துட்டு உங்களுக்கு அசட்டுக்கு ஸோ இதுதான் இது சர்வீஸ் ஐட்டம்னால அசட்டுக்கு வராது. இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் ரெக்யர்மென்ட் இருக்கு. சரி இப்போ நமக்கு அசட்டுக்கும் வந்துட்டு செப்பரேட் ஒரு இன்வென்டரி வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சப் இன்வென்டரிய நம்ம அசட் சப் இன்வென்டரியா வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ம். ஸோ அவ்வளோதான் சப் இன்வென்டரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐட்டம் கிளாஸு. ஃபர்ஸ்ட் மாஸ்டர், அப்புறம் சப் இன்வென்டரி, அப்புறம் ஐட்டம். ஓகே. நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே. ஓகே.
ஸோ ஐட்டம் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இன்கேஸ் ரெக்யர்மென்ட் இருக்கு அப்படின்னா, அதாவது மல்டிபிள் ஹையரார்கி வேணும் அப்படின்னா, நம்ம மல்டிபிள் ஹையரார்கி வந்துட்டு செட்டப் பண்ணிக்கலாம். பட் ம். நம்ம என்ன ஹையரார்கி யூஸ் பண்றோமோ, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூட் ஐட்டம் கிளாஸ் இதுக்கு கீழ தான் வரும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சீடட் வேல்யூ. ஸோ இது நம்ம எடிட் பண்ணி சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் இது. ஸோ இதுக்கு ம். கீழ தான் வந்துட்டு நம்ம எல்லா ஐட்டம் கிளாஸுமே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆ. இதுல கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு கீழ நமக்கு ஒரு ஐட்டம் கிளாஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ம். இப்ப இதுக்கு கீழ தான் நம்ம கேட்டகரி கிரியேட் பண்ணுவோமா? ஆமா. ஓகே. அதாவது ஓகே. நம்ம கேட்டலாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவோம். ஆ. ஸோ அந்த கேட்டலாக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்டகரிஸ் வந்துட்டு செட் பண்ணுவோம். ஸோ அது செட் கரெக்ட். பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேட்டகரிஸ்க்கு நம்ம ஐட்டம வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவோம். ஆ. ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐட்டம் கிளாஸ்ங்கிறது நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ டெம்ப்ளேட் இன் த சென்ஸ் இப்போ நமக்கு ஒரு ஐட்டம் வந்துட்டு புதுசா கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஐட்டம் எந்த மாரி ஐட்டம்? இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்றதா? இல்ல இது வந்துட்டு நார்மல் புரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றா? எந்த மாரி கிளாசிஃபிகேஷன்ங்கிறத நம்ம இதுல சொல்லிடுவோம். இந்த பர்ட்டிகுலர் செட்டப்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாரி தான். ஸோ இத வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்ம ஒரு ஐட்டம கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஐட்டம் கிளாஸ். ம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நானு ஜஸ்ட் இது கிரியேட் பண்ணிக்கிறேன் கான்ட்ராக்ட்க்கு. ஸோ ம். கான்ட்ராக்ட்க்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அத ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் இன் த சென்ஸ் இப்போ இந்த சர்வீஸ் ஐட்டம் வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட்ன்னு சொல்றோம் அப்படின்னா, அத எத பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. இன்னொன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஆர்கனைசேஷன் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இப்ப ம். இந்த டெம்ப்ளேட் குடுக்குறோம் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நமக்கு இதுல தான் நம்ம சொல்றோம். ம். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு பேசிக்கா இந்த ஐட்டம் கிளாஸ் நேம் அதாவது போன ஸ்டெப்ல குடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டா வேணுமான்னு சொல்ட்டு. ஸோ இது வந்துட்டு எப்பவுமே செக் பண்ணி இருக்கணும். ஸோ இது இல்ல அப்படின்னா ஐட்டம் கிரியேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டம்மி ஐட்டம் கிளாஸ் மாரி ஆயிடும். ஸோ அதனால இது எப்பவுமே எனேபிள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ம். இது வந்துட்டு நமக்கு இன்கேஸ் வந்துட்டு நமக்கு மல்டிபிள் ஐட்டம் கிளாஸ் வேண்டாம். இல்லாட்டி 2, 3 ஐட்டம் கிளாஸே போதும். பட் ஆனா வந்துட்டு ஒரு ஐட்டம் கிளாஸ் எப்பவுமே டிஃபால்ட் ஆயிக்கட்டும். இன்கேஸ் வேணும் அப்படின்னா, அதுல போயிட்டு ஓவர் ரைட் பண்ணிக்கலாங்கிற மாரி ஏதாச்சும் ரெக்யர்மென்ட் இருந்தது அப்படின்னா, நீங்க இத டிஃபால்ட் பண்ணிக்கலாம். சோ தட் எப்பல்லாம் நம்ம ஐட்டம் கிரியேட் பண்றோமோ, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐட்டம் கிளாஸ் வந்துட்டு பிக் பண்ணிக்கும். ஆ. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின் இதுல இருக்கும் செக்யூரிட்டில. ஸோ செக்யூரிட்டி அண்ட் டெம்ப்ளேட். ஸோ இது 2 தான் வந்துட்டு மேஜர் இது. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் டூ இது. அந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் அந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ். ஆ. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இது இருக்கும். எப்படின்னா பேஸ்ட் ஆன் குரூப். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு யூசருக்கு வந்துட்டு நான் இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் கிளாஸ் மட்டும் தான் குடுக்கணும் அப்டின்னா, இது நம்ம குடுக்கலாம். ஸோ இன்னும் ஐட்டம் கிரியேஷன் யூசர் வந்துட்டு, இப்ப நமக்கு ஒரு நீங்க சொல்ற மாரி 2 லைசென்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க. ஸோ இப்ப இந்த ம். 2 லைசென்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு ரீஜியன்க்கு வந்துட்டு ஒருத்தர் பார்க்குறாரு, இன்னொரு ரீஜியன்க்கு இன்னொருத்தர் பார்க்குறாரு அப்டின்னா, நம்ம ம். எப்படி அ கிளாசிஃபை பண்ணுவோம் அப்டின்னா, ரோல் பேஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் இதுல. ஸோ ஒரு ம். கஸ்டம் ரோல் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மேனேஜர்ங்கிறது நமக்கு ஒரு ரோல். ஸோ, இதுல நம்ம குரூப் செலக்ட் பண்ணிட்டு, ப்ராடக்ட் மேனேஜர்ன்னு நான் டைப் பண்ணேன் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரோல் யாருக்கு இருக்கோ, ஸோ இவங்களால மட்டும் தான் இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் கிளாஸ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் அனதர் இல்ல நம்ம யூசர குடுக்கணும்னா கூட குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம ரோல் வேண்டியதில்ல. நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு மட்டும் நான் இத குடுக்கணும் அப்டின்னா, ஜஸ்ட் பெர்சன் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு, ஸோ அந்த பெர்சனோட இது ஐடி குடுத்துக்கலாம். பட் அவருக்கு ம். என்னன்னா, அந்த ரோல் வந்துட்டு அசைன் ஆயிருக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜர், ஸோ இதோட ரிலேட்டட் ஆக்சஸ் எல்லாம் இருக்கணும். ம். ஓகே. ஸோ ஸோ அந்த பெர்சன் நேம் நம்ம டைரக்ட்டா இதுல குடுத்துக்கலாம்.
ஸோ இதுல குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த இன்வென்டரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு குடுப்போம் இதுல. ஸோ நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ இன்வென்டரி ஆர்க். ஸோ இதுல ஆக்சஸ் எப்படி குடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அதாவது எத பேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு இந்த ஆக்சஸ் குடுக்கணும்னு சொல்ட்டு. அது வந்துட்டு எனக்கு குரூப்பா இல்லாம ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனா இருக்கணும்னு சொல்ட்டு. ஸோ குரூப்புக்கும் பெர்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, ஸோ குரூப்னா வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ரோல் பேஸ்ட் வரும். ஸோ ரோல்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ரோல் வந்துட்டு ஒருத்தருக்கும் குடுக்கலாம். இல்ல 10 பெர்சன் ஆர் எனி கவுண்ட் வந்துட்டு குடுக்கலாம். ஸோ அதனால அத குரூப்பா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ம். இன்கேஸ் வந்துட்டு ஒரே ஒரு எம்ப்ளாயி குடுக்கணும்னா, ஜஸ்ட் அந்த எம்ப்ளாயி குடுத்துட்டு, ம். ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் குடுத்துட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ம். இவருக்கு வந்துட்டு என்னென்ன பிரிவிலேஜஸ் இருக்குங்கிறத அதுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட்டு, கிரியேட்டு ஸோ இந்த மாதிரி. ம். நீங்க மெட்ரோ எக்ஸ்பிரஸ்ங்கிறது யூசர் லாகின் நேமா? அப்படியா? ஆமா, ஆமா. யூசர் லாகின் நேம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ம். மெட்ரோ எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்ட்டு ஒரு யூசர்ல லாகின் உங்க ஓகே, பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே. கரெக்ட், கரெக்ட். ஓகே, ஓகே. ஆமா. புரிஞ்சுது, புரியுது. அ அதுதான். அப்பனா இந்த இந்த எல்ஓவி வந்து நம்ப ம். சிஸ்டத்துல என்னென்ன ரோல் டிஃபைன் பண்ணியிருக்கோ எல்லாத்தையுமே பாப்புலேட் பண்ணுமா அது? இல்ல ஆமா, ஆமா. இன்வென்டரில இருக்கிறத மட்டும் பண்ணுமா? இல்ல இது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்வென்டரி மட்டும் பாப்புலேட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். இது நமக்கு பிரைமரிலி இந்த ஐட்டம் கிரியேஷன் இதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால ஆ, நம்ம பேயபிள் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் இதுல வராது ஆக்சுவலா. இதுல ஆ, பார்த்தீங்கன்னா ஓகே, ஓகே. லிஸ்ட் அதான் கேட்டேன். ஓகே, ஓகே. அதாவது லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராடக்ட் ஸ்டூவர்ட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ம். ஓகே, 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 ஓகே. அப்புறம் இந்த மெட்ரோ எக்ஸ்பிரஸ்க்கு கண்டிப்பா இன்வென்டரி ரோல் இருந்திருக்கணும். ஆமா, கரெக்ட். ம். ஸோ இதுல இன்கேஸ் நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா கூட, இந்த யூசர் லாகின் பண்ணாருன்னா, அவர்னால அந்த ஐட்டம் கிளாஸ வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. அவர் சர்ச் ம். பண்ணும்போது நோ ரோஸ் டூ டிஸ்ப்ளேங்கிற மாரி தான் காட்டும் அது. ம். ஸோ இது செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஆக்சஸ் ரிலேட்டட். ஆ, ஓகே. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் லெவலு. ஸோ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் யூசர் இல்லாட்டி இந்த பர்ட்டிகுலர் ரோல் யாருக்கெல்லாம் இருக்கோ, ஸோ அவங்களால என்னெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியுங்கிறது தான் நம்ம இதுல குடுப்போம். ஸோ இதுல ம். பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஐட்டம் கிரியேஷனு, ஐட்டம் அப்டேட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸிங் இது எல்லாமே இருக்கும் நமக்கு. ம். ஸோ இதுல ஓகே. நம்ம இதுல நம்ம என்ன குடுக்கணுங்கிறத நம்ம இதுல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு இந்த யூசருக்கு வந்துட்டு டெலீட் ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம குடுக்க வேண்டாம் அப்டின்னா, ஜஸ்ட் ரீட் ஆப்ஷன் நம்ம குடுக்கணும் அப்டின்னா, ஜஸ்ட் ரீடுன்னு குடுத்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவர்னால எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் அவரு பார்த்துக்கலாம். ஆ, ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரான்சாக்ஷனு, பேஜஸ் இது எல்லாமே எதுவுமே இருக்காது. ஸோ லைஃப் சைக்கிள் கூட உங்களுக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் சொல்லிட்டு தனியாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னா, ப்ராடக்ட் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்ல ஒரு ம். ஐட்டம டிசைனிங் பண்றது, புரொடக்ஷனு ஸோ இந்த மாரி அதாவது மேனுஃபேக்சரிங்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம ம். கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த 3மே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் மாரி. நம்ம குடுக்க ம். வேண்டியதில்ல எதுவுமே. சரி. ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட் டெஃபினிஷனு. ஸோ டெம்ப்ளேட் டெஃபினிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒவ்வொரு ஐட்டம் வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு நேம் வச்சு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நேமுக்கு கீழ தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம்க்கு வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நான் எனேபிள் பண்ணலாம். அதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் ம். எக்ஸாம்பிள் இப்போ இதுல மெட்ரோ எக்ஸ்பிரஸ்ன்னு குடுக்குறோம் அப்படின்னா,
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு டிஃபால்ட் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஜஸ்ட் அப்படியே குடுத்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் என்ட்ரீஸ் குடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் என்ட்ரீஸ்ல இப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு டிஃபால்ட்டா குடுத்துக்கலாம். ம். ஸோ இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் எல்லாமே குடுப்போம் ஆக்சுவலா. ஸோ நம்ம கேஸுக்கு பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி ஆப்ஷன்ஸ் குடுப்போம். அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் ஆப்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் ஆர்டர் மேனேஜ்மென்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா, அது கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மேண்டேட்டரி ஆப்ஷனு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு லாட் கண்ட்ரோல்ஸு, சீரியல்ஸு ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். ம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பர்ச்சேசிங்ல சில ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்றதுக்கு இருக்கும். ம். அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இன்கேஸ் நீங்க ஐட்டம் பேஸ்ட் டாக்ஸேஷன் எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா, நம்ம இத டாக்ஸபிள்ன்னு குடுத்துட்டு, அந்த கிளாசிஃபிகேஷன் கோடு வந்துட்டு நம்ம இதில அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜிஎம்சி. ஸோ இப்போ இதில ஏதோ ஒண்ணு நம்ம அட்டாச் பண்ணோம்னா, இதிலருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இந்த இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு அந்த டாக்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாமே முடிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் செட்டப் போடுறோம்னா, நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ம். இதில கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ம். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் மேட்சிங் ஆப்ஷனு. ஸோ அது 2 வே. ம். ஸோ இவ்வளோதான் நமக்கு மேண்டேட்டரி செட்டப்ஸு. ஸோ இதில ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதாவது இப்போ நான் ஒரு ஐட்டம் வந்துட்டு இந்த ஐட்டம் கிளாஸ வச்சு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, பர்ச்சேஸ்ட் ஆப்ஷனோ, இல்ல இந்த பர்ச்சேசபிள் ஆப்ஷனோ, இல்ல ஏதோ ஒரு பாராமீட்டர் சிஸ்டம் வந்துட்டு எஸ் குடுக்கணுமா? நோ குடுக்கணுமா? இல்ல எப்படி ஆட்டோமேட் பண்ணுங்கிறத வந்துட்டு நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஸ்டெப்ல வந்துட்டு பண்ணிருவோம். ஸோ சிமிலர்லி இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டில யார் யார் ஆக்சஸ் பண்ண போறோம்? யார் யாருக்கு என்ன ரோல் குடுக்க போறோம்? என்னென்ன ஆக்ஷன் அவங்களால பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம இதுல டிஃபைன் பண்ணிருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மாரி ஆயிடும். ஸோ நம்ம ம். ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது, இந்த டெம்ப்ளேட்ட சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த யாராருக்கெல்லாம் நம்ம வந்துட்டு இங்க செக்யூரிட்டில ஆக்சஸ் குடுத்துருக்கோமோ, ம். அவருக்கெல்லாம் ஆல்ரெடி ஐ மீன் பை டிஃபால்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் கிரியேட் ஆயிடும். அட் த ம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்வென்டரி ஆர்கனைசேஷன் நம்ம இதுல கிரியேட் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு செட் ஆஃப் பாராமீட்டர்ஸும் குடுக்குறோம். ஸோ இந்த பாராமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும். இந்த ஐட்டம் கிரியேஷனுக்கு. ஸோ ம். எண்ட்லி பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு ஐட்டம் கிரியேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஸோ இந்த ஐட்டம் கிளாஸ் எல்லாம் போட்டு பண்றனால. ம். ஓகே, ஓகே. ஸோ அதான் இதுக்கு கீழ நீங்க இன்கேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, ஆட் குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ வந்துட்டு இன்னொரு ஐட்டம் கிளாஸ் வந்துட்டு டிஃபைன் ஆயிடும். ம். ஸோ இப்ப நம்ம கான்ட்ராக்ட்ன்னு சொல்ட்டு மெட்ரோ கான்ட்ராக்ட்ன்னு சொல்ட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ இப்ப இந்த மெட்ரோ கான்ட்ராக்ட்க்கு கீழ வந்துட்டு இன்கேஸ் நமக்கு வந்துட்டு மேபி வெண்டார் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் ம். ரென்டலு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, இத ம். கிளிக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் அதுல ஆட் குடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு கீழ ஒண்ணு ஒண்ணா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுரும். ம். ஓகே.
ஸோ ஐட்டம் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் ஒண்ணு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் வந்துட்டு மெட்ரோ இன்வென்டரி ஆர்க். ஸோ அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஐட்டம் கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். மெட்ரோ கான்ட்ராக்ட்ன்னு சொல்ட்டு. ஸோ அத நம்ம செலக்ட் பண்ணோம்னாலே, இப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணோம் அப்டின்னா, நம்ம இத பேஸ் பண்ணி நாங்க அங்க வந்துட்டு என்னென்னலாம் பேராமீட்டர் குடுத்திருந்தோமோ, ஸோ அத பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்துட்டு எல்லாமே டிஃபால்ட் பண்ணிடும். ஸோ இத தவிர்த்து நமக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் குடுக்கணும்னா, இதுல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Payment. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு டெவலப்மென்ட் தேவை இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல வந்துரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் வந்துட்டு குளோஸ் பண்ணணும் அப்டின்னா, இன்ஆக்டிவ்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த ஐட்டம் வந்துட்டு நம்ம டெலீட் பண்றது இல்லாட்டி டிசேபிள் பண்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு அப்ரூவல் மெக்கானிசமும் இருக்கு. பட் நம்ம எதுவுமே அந்த அப்ரூவல் ப்ராசஸ் எதுவுமே எனேபிள் பண்ணாதனால, ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் வந்துட்டு நமக்கு அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு வந்துரும். ம். அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, யூசர் ஐட்டம் டைப்போட அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எடுக்கிறது வந்துட்டு சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் சூஸ் பண்ணிட்டு ரிலேட்டட் பாராமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஃபில் இன் பண்ணிக்கிறது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஜஸ்ட் நானு ஈச்ன்னு எடுத்துக்கிறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டம் இது வேணும்னா, நம்ம யுஐஎம்ன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கஸ்டம் ஆப்ஷன் தேவைப்படாது. ஏன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் அப்டின்னா, நமக்கு மந்த்ன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு ஒண்ணொன்னுக்கும் தனித்தனியா அவங்களே ஆல்ரெடி கிரியேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மந்த் இருக்கும். ஸோ இப்ப மந்த்லி பேமெண்ட்னா நம்ம இது வந்துட்டு மந்த்தா கிரியேட் பண்ணிக்கலாம். போடக்கூடாது. நீ போ, நீ போ. ஸோ அதான் மோஸ்ட்லி எல்லா செட்டப்புமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கேருந்து காப்பி ஆயி வந்துரும். ஸோ இன்கேஸ் நம்ம அதுல குடுக்காம விட்டது நமக்கு இதுல ஏதாச்சும் குடுக்கணும் அப்டின்னா, நம்ம குடுத்துக்கலாம். ம். ஸோ டிஃபால்ட் பையரு, அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் மெஷரு, டாக்ஸேஷனு ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம குடுக்கறதுன்னா குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதுல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல மேஜர் திங் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேட்டகரீஸ்.
ஸோ கேட்டகரிஸ் வந்துட்டு இப்ப நம்ம அதுல கிரியேட் பண்ணிட்டு, அந்த கேட்டகரிஸ வந்துட்டு நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். ம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுல ஒரு கேட்டலாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறேன். மேபி அதுக்கப்புறம் நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம். ம். நம்ம இவ்வளவு செட்டப்ல நம்மளோட டாக்ஸோட செட்டப் எங்கேயுமே டிஃபைன் பண்ணிடல, இங்க எங்கேயுமே டச்சே பண்ணல. ஆமா, இங்க வந்துட்டு நமக்கு டாக் செட்டப் வராது. ஸோ இதுல நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ, இத வந்துட்டு நம்ம டாக்ஸ்ல லிங்க் பண்ணிப்போம். அதாவது இந்த கேட்டகரிஸ வந்துட்டு அதுல நம்ம லிங்க் பண்ணிப்போம். மத்தபடி உங்களுக்கு இன்வென்டரில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டாக் செட்டப்ஸ் எதுவுமே வராது. வராது. அதுதான். லிங்க் பண்ணிட்டு எங்க போனோம், அந்த மேனேஜ் டாக்ஸ்ல போய் பண்ணிடுவோம் அங்க. ஆமா, அதுலதான் பண்ணிப்போம். டைரக்டா அப்ப அது போயிடுவோங்களா? டைரக்டா அதே இல்ல போயிடுவோம். இத முடிச்சுட்டு போயிடுமா? ஓகே, ஒரு பிரச்சனை இல்ல. இல்ல டைரக்டா போறதுனாலும் போயிடலாம். ஆனா ஓகே, நீங்க கேட்டலாக் சொல்லிருங்க. ஏன்னா என் இதுல ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். Let's go. இதுல பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த கேட்டலாக் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். ஸோ இதுக்கு கீழ பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கேட்டலாக் கீழ நம்ம வந்துட்டு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம்.
அருண், அப்படியே பண்ணிட்டு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். இந்த வாஷ்ரூம் சரி, போயிட்டு சரி. வந்துடுறேன். சரி, சரி. பண்ணிட்டேன் லைன்ல. ஓகே. கேட்லாக் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கேட்லாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். மெட்ரோ கேட்லாக்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கீழ ஆ. பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுல ஆட் குடுத்துட்டு, நம்ம மெட்ரோ ஆ. கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆ. இது கிரியேட் ஓகே. பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐட்டம்ஸ்ல போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1 ஐட்டம் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு லிமிட் எதுவுமே இல்ல. ஸோ ம். நம்மட்ட வந்துட்டு இப்போ ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கனால, இந்த ம். மெட்ரோ கான்ட்ராக்ட் ஸோ இந்த ஐட்டம் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ம். இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா, இதுல டீட்டெயில்ஸ்ல போனீங்கன்னா, நமக்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி ம். அதுல குடுத்தோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நமக்கு இதுல டிஸ்ப்ளே ஆகும். அதாவது இவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் வந்துட்டு இது ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் கேட்டகரி அண்ட் இது. ஸோ இப்போ நமக்கு கேட்டகரி வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இத வச்சு நம்ம டாக்ஸ் ரூல்ல பார்த்துருவோம். ம்.
ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு அதே 3 இதுதான் ஸ்டெப்ஸ் தான். நேத்து பார்த்தோம் ம். பார்த்தீங்களா, அந்த டாக்ஸ் டிட்டர்மினேஷன் ஒண்ணு, டாக்ஸ் கண்டிஷன் ம். ஒண்ணு, ம். அதுக்கப்புறம் டாக்ஸ் ரூல்ஸ் ஒண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் ம். பார்த்தீங்கன்னா, நமக்கு டிட்டர்மினேஷனு. ஸோ இதுல வந்துட்டு நம்ம எத பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த டாக்ஸ் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணோங்கிறத இதுல ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ம். அப்பனா இது வந்து எக்ஸிஸ்டிங் செட்டப்ப ஓவர் ரைட்லாம் பண்ணாதுல்ல? எக்ஸிஸ்டிங் செட்டப்ன்னா அதாவது அதர் ஏற்கனவே டாக்ஸஸ் நம்ம இத நேத்து பண்ணோமே, ஒரு ரூல்ஸ் ஒண்ணு பண்ணோம். ஆ அதுல இத இல்ல அது டிஸ்டர்ப் பண்ணுமோன்னு. இல்ல. அது பண்ணாது. ஏன்னா இதுல பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுல டிஃபரெண்ட்டு. ஸோ இதுல டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு மல்டிபிள் இது இருக்கு. ஸோ நம்ம நேத்து செலக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ஜெனரிக் கிளாசிஃபிகேஷன். ஆ ஆ. சாரி டிரான்சாக்ஷன் இன்புட் ஃபேக்டர். ஸோ இந்த ஆமா. இன்புட் ஃபேக்டர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு கீழ நம்ம அந்த பர்ட்டிகுலர் டீட்டெயில்ஸ வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டோம். அதாவது ம். இந்த டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட் இருந்தது அப்படின்னா, இந்த டாக்ஸ் ரேட் வந்துட்டு பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆமா. கரெக்ட். இதுல நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, இது ப்ராடக்ட் இன்வென்டரி வந்துட்டு செலக்ட் பண்ணிப்போம். ஸோ ப்ராடக்ட் இன்வென்டரி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல டிட்டர்மினேஷன் ஃபேக்டர்லாம் நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அப்ப 2ம் கிளாஷ் ஆகாது. ஓகே. ஆமா. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ரெஸ்யூம் அண்ட் லெட்ஜர் மட்டும் குடுத்துட்டு, இந்த பாராமீட்டர் வந்துட்டு கீழ குடுத்துருவோம். ஸோ இவ்வளோதான் குடுப்போம் இதுல. ம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் செட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே ஆட்டோ பாப்புலேட் பண்ணிடும். ஸோ இதுதான் ம். பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பர்ட்டிகுலர் இதுல செலக்ட் பண்ண வேல்யூஸ். ம். இந்த ப்ராடக்ட் இத பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஜெனரேட் பண்ணும்னு சொல்ட்டு. ம். அ நான் இன்வென்டரி சூஸ் பண்றேனா? ஒரு நிமிஷம். ம். இன்வென்டரிக்கு பதிலா நான் இன்வென்டரி விட்டேன்.
ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இது லுக்கப்ஸ் டிஃபைன் பண்ணோம். நானு இன்னும் பண்ணல. பட் ம். லுக்கப் இது முடிச்சுட்டு பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வேல்யூஸ் வந்துரும். அந்த ம். ஏடிஓ இதெல்லாம் குடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ இப்ப ஆ. ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது, நம்ம அந்த சர்வீசஸ்ன்னு சொல்லி குடுத்துருந்தோம். ஸோ அது ம். வந்துட்டு இப்ப நமக்கு புதுசு வேணும் அப்டின்னா, நம்ம அதுல கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதுல சர்வீசஸ்ன்னு குடுத்தனால நான் அதே கிளாசிஃபிகேஷன் எடுத்து இதுல போட்டேன். ஓகே, ஓகே. சர்வீசஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ரேஞ்ச் குடுக்கறதுனா கூட இதுல ரேஞ்ச் கூட குடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு இந்த அப்ளிகபிள் இருந்தது அப்டின்னா, நமக்கு இந்த டாக்ஸ் ரூல் வந்துட்டு வொர்க் ஆகணும்னு சொல்ட்டு. ஸோ அந்த மாரி கூட குடுத்துக்கலாம். ம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஆக்சுவலா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எதுல வந்துட்டு இப்ப நமக்கு எந்த பர்ட்டிகுலர் இதுக்கு நமக்கு ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்ட்டு. ஸோ இதுல இப்போ நம்ம ம். அ லெட்ஸ் சே ஸோ இப்போ இன் கேஸ் இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்க்கு அப்ளை பண்றோம் அப்டின்னா, ஈவென்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ். ஸோ சிமிலர்லி எந்த பர்ட்டிகுலர் ம். எந்த பர்ட்டிகுலர் ஈவென்ட்க்கு வந்துட்டு நமக்கு வேணுமோ அது வந்துட்டு குடுத்துக்கலாம். ம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே இருக்கும். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் இதுக்கெல்லாம் வேணுமா? இல்ல ரிசி ரிசீவிங் இல்ல நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸு ஸோ இதுக்கெல்லாம் வேணுமா? ஸோ அந்த மாரி நம்ம தனித்தனியா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இங்க தான் மெட்ரோ ஐட்டம் கிளாஸ் வருது. ஓகே. ஆமா.
ஸோ அதுதான். ஸோ இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம போன இதுல ம். கிரியேட் பண்ணத ஜஸ்ட் இதுல அட்டாச் பண்ணிப்போம். அவ்வளோதான். ம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு கிரியேட் பண்ணது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு இதுக்கு எனக்கு வேண்டாம் அப்டின்னா, நம்ம இத டிசேபிள் பண்ணிட்டு, இத மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ம். ஸோ அந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இது மட்டும் தான் வொர்க் ஆகும். ம். இப்போ கிரியேட் பண்ணது மட்டும் தான் வொர்க் ஆகும் நமக்கு. ம். ஸோ அதுதான் டாக்ஸ் ரூலு. ஆ ம். ஓகே. இப்போ பிஓ போட்டு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அதுல வந்துட்டு இது எனேபிள் ஆகணும். இந்த பர்ட்டிகுலர் டாக்ஸ் வந்துட்டு அதுல ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகணும். ம். பிஓ போட்டுட்டு இன்வாய்ஸ்க்கு வரணும். ஆமா. ஸோ அதான் ம். ஜஸ்ட் அப்டியே மேட்ச் பண்ணிப்போம். ம். இப்போ மேட்ச் பண்ணும்போது நம்ம மேனுவலுக்கும் எப்படி அது புரிஞ்சுக்கும் சிஸ்டம்? டாக்ஸ் கால்குலேட் பண்ணுறது. எது இல்ல டாக்ஸ் ப்ரிஃபர் நமக்கு இன்வாய்ஸ்ல தான் ஜெனரேட் ஆகுது இல்லையா? ஸோ சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கும் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு லெட்ஸ் சே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு 4 லைன் இருக்கு. ஸோ 4மே டிஃபரெண்ட் ஐட்டம் அப்டின்னா, நமக்கு 4 டிஃபரெண்ட் லைனா தான் கிரியேட் ஆகுது. ஸோ ஆ. இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வந்துட்டு அது வந்துட்டு தனித்தனியா நம்ம எழுதணும். இப்போ இந்த கேட்டகரி லெட்ஸ் சே 4 கேட்டகரி இருக்கு அப்டின்னா, இந்த ம். 4 கேட்டகரிக்கும் நம்ம தனித்தனியா எழுதணும். ஸோ தனித்தனியா எழுதணும் அப்டின்னா, அந்த கேஸ்ல இன்வாய்ஸ் அப்ப வந்துட்டு நமக்கு டாக்ஸ் ஜெனரேட் ஆகும். ஏன் அப்டின்னா, நம்ம இது டாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, டாக்ஸ் ப பேசிஸ் அது ம். வந்துட்டு இன்வாய்ஸ் லெவல்ல குடுத்துருக்கோம் நம்ம. நமக்கு ரிசீவிங் ம். இது பேமெண்ட் இது எல்லாமே இருக்கு. நம்ம ம். வந்துட்டு சின்ஸ் அந்த ரிசீவிங் ஆப்ஷன் நம்மட்ட இல்லாதனால, நம்ம வந்துட்டு டைரக்ட்டா இன்வாய்ஸ்ல குடுத்துருக்கோம். ஸோ நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் மேட்ச் பண்ணி நீங்க அத சேவ் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்ஸ் வந்துட்டு டிஃபால்ட் ஆயிடும். ஆ. ஓகே. ஓகே.
அது ஏதோ ஐட்டம் மட்டும் வரல. வேற ஏதாச்சும் இதை வச்சு ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி கிரியேட் பண்ணது வருது, பட் இப்போ பண்ணது வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கா இது வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் ரூல் கொடுக்கும்போது ஜிஎம்சி வேட் வந்துட்டு 5% கொடுத்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு இது எடுத்துட்டு வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. பட் டேக்ஸ் ஜென்ரேஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டில் இன்வாய்ஸ் தான். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இன்வாய்ஸ் போய் பார்த்தோம்னா இங்கேயே செக் பண்ணிடலாம். ஆமாமா, இதுலயே செக் பண்ணிக்கலாம். அதான் இந்த இதுல ஆக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல போயிட்டு ஆக்ஷன்ல போயிட்டு நம்ம இது கொடுத்துக்கலாம், வியூ டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. இது அப்ரூவல் மறுபடியும் மாத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு புரிஞ்சுது. இன்வாய்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இன்வாய்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஜஸ்ட் இந்த இதுல என்ன கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கும். ஸோ இப்போ இதுல பார்த்தோம் பாத்தீங்களா டாக்ஸேஷன் எப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. ஸோ சிமிலர்லி அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வேலிடேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலிடேட் பண்ணிட்டோம்னா நமக்கு அக்கௌண்டிங் என்ட்ரியில இந்த டாக்ஸேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஐ மீன் அந்த 5%. அது நம்ம இக்னோர் பண்ணி மேனுவலா ஆட் பண்ணிக்கலாம் தானே, அது தேவையில்லை? ஆமா 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 ஆமா, மேனுவலா கூட பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஓகே, டன் புரிஞ்சது. ஓகே, இப்போ அந்த ரிப்போர்ட் வந்து ஷெட்யூல் ப்ராசஸ்ல என்னாச்சு, நம்ம ஃபினான்ஸ் ரிப்போர்ட் இருக்கா எதுவும்?
ஃபினான்ஸ் ரிப்போர்ட்னா இப்ப நமக்கு அந்த டாக்ஸ் ரெஜிஸ்டர் அப்புறம் 2, 3 ரிப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். பட் டாக்ஸ் ரெஜிஸ்டர்னா செட்டப்ப காட்டுமா இல்ல நான் என்னென்ன பேயபிள்ஸ் இன்வாய்ஸ் பண்ணனும் அது காமிக்குமா தெரியல. இல்ல அது இன்வாய்ஸஸ் தான் காட்டும் நமக்கு. ஒரு நிமிஷம் இதுல ஒண்ணு ரன் பண்ணி கூட பாத்துறோம். ஃபைனலா நம்ம கவர்மெண்ட்ட இதுதான் கொடுக்கணும்ல, இதுக்கு காசு தாங்கடான்னு சொல்லணும் ரிகவரபிள் டாக்ஸ்ன்ட்டு. ஆமாங்க. இது பேசிக்கா எப்படி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பர்ச்சேஸ் இன்புட்ல தான் மோஸ்ட்லி வரும். ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கு இது சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றீங்க இல்லையா? ஸோ நமக்கு அவுட்புட் டேக்ஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்கிறதுனால இப்ப நமக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இன்புட் டேக்ஸ் தான் வந்துட்டு நமக்கு பிரைமரிலி இது. ஸோ அதுல இருந்து நமக்கு இந்த கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வர்றது போக எவ்வளவு இருக்கோ அதை வந்துட்டு நம்ம நாக் ஆஃப் பண்ணி இது பண்ணிப்போம். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கஸ்டமர் ரிப்போர்ட் ஒன்று டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட லாஜிக் எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு டோட்டல் டேக்ஸ் வந்துட்டு எவ்வளவு ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரபிள் எவ்வளவு நான் ரெக்கவரபிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது ரெக்கவரபிள் அண்ட் நான் ரெக்கவரபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்வர்ட் ஒன்று இருக்கு, அவுட்வர்ட் ஒன்று இருக்கு. ஸோ இன்புட் டேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் சைட்ல வரும். ஸோ அவுட்புட் டேக்ஸ் கிரெடிட் பாத்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் சைட்ல வரும். ஸோ இது ரெண்டுமே பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுல நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிளஸ்ஸா வருதா மைனஸா வருதான்னு சொல்லிட்டு அதுல பார்த்துப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம இது ஃபைலிங் எல்லாமே பண்ணிப்போம். ஸோ அது ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம கஷ்டமா தான் பண்ணிப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட். பட் உங்களுக்கு ரிப்போர்ட்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. டாக்ஸ் ரிப்போர்ட், டாக்ஸ் ரெக்கன்சிலேஷன், அதுக்கப்புறம் இது ரிசீவபிள் தனியா இருக்கும், பேயபிள் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். சேல்ஸ் டாக்ஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும், பேயபிள்ல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பேயபிள் டாக்ஸ் ரெக்கன்சிலேஷன் வித் ஜெனரல் லெட்ஜர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் கூட இருக்கும். ஓகே. அப்பனா நம்ம அதுல இருக்கிற பேயபிள்ஸ் பேயபிள்ஸ்ல வந்து ரிகவரபிள் எவ்வளோ, ரிகவரபிள் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். நான் ரிகவரபிள் இது பண்ண மாட்டாங்க. எவ்வளவு ரிகவர் ஆகுதுன்ட்டு மட்டும் நம்ம அந்த டேபிள் மட்டும் பிடிச்சி நம்ம ரிப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். இந்த ரிப்போர்ட்லோட டேபிள் டேட்டா மாடல்ல பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஃபைன். சரி ஓகே. அதோட டேட்டா நான் பாக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு என்னாச்சும் டெக்னிக்கல் எவனாச்சும் ஹெல்ப் பண்ணானா எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க ஓகே. சரிங்க. எவனாச்சும் கிடைச்சானா பாருங்க யாராச்சும் பசங்க. சரி திருப்பி இந்த எல்லாம் பார்த்தேன் நான். இது ETRMல எல்லாம் இசட்எக்ஸ்ன்ட்டு ஆரம்பிக்குது டாக்ஸ் டேபிள் எல்லாமே. அதுலயே ஒரு 50 டேபிள் இருக்கு. அது எந்த டேபிள்ல என்ன உட்காந்துருக்குன்னு உட்காந்து படிக்கணும். ஓகே அருண், ரொம்ப தேங்க்ஸ். நான் பாப்போம். நான் என்னாச்சும் ஸ்டக் ஆயிட்டேன்னா கொஞ்சம் அது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. ஏன்னா நான் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு இன்னொன்னு ஏதாச்சும் சொல்லுவானுங்க, அதை நான் புரிஞ்சு சரியா பண்ணணும். அந்த டைம் மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா போதும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே அருண், ரொம்ப தேங்க்ஸ் அருண். நம்ம பாப்போம். இந்த வீடியோ மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. நான் எப்படி இருந்தாலும் இது எனக்கு இன்னி கூட நான் பொறுமையா தான் பார்ப்பேன். நான் மேனுவல் வந்து பாத்துட்டேன் ஓரளவு. ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நீங்க சொல்லி கொடுத்ததுல எல்லாமே வருது. சூப்பர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுங்க என்னாச்சும் குழப்பினாங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கறேன். நான் சரி சரிங்க. மீன்வேல் உங்களுக்கு என்னாச்சும் டாக்ஸ் ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் கிடைச்சதுன்னா சும்மா எனக்கு ஒரு மட்டும் அமைச்சிருங்க. ரொம்ப டென்ஷன் இதெல்லாம் தேட வேணாம். கிடைச்சாதான், இல்லாட்டி ஒன்றும் அதுக்குள்ள நான் டெவலப் பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. ஓகே.
தேங்க்ஸ். ரொம்ப ஓகே. தேங்க்ஸ். தேங்க் யூ. பாய். ஓகே பாய்.